சென்னையில் வார விடுமுறை நாட்களில் இரவு நேரங்களில் கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான 100 அடி சாலையில் அதிவேகமாக பைக்குகளை ஓட்டி இளைஞர்கள் அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், இந்த தகவல் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நேற்று இரவு சென்னையில் கோயம்பேடு மேம்பாலத்தில் இருந்து ஆலந்தூர் சிக்னல் வரைக்கும் இளைஞர்கள் பைக்கை அதிவேகமாக இயக்கியதாக ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. இன்ஸ்டாகிராம் வலைப்பக்கத்தில் அவர்களுடைய அந்த லைவ் வீடியோவை ஆன் செய்கிறார்கள். குறிப்பாக இந்த ரேஸ் தொடங்குவதற்கு முன்பு அடையாறு மலர் மருத்துவமனையில் இருந்து கலங்கரை விளக்கம் பட்டினப்பாக்கம் பகுதியில் வரைக்குமாக ஒரு ரேஸ் நடந்திருக்கிறது. அந்த ரேஸுக்கான அறிவிப்புகள் இன்ஸ்டாகிராம் லைவ் வீடியோ மூலமாக அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரேஸில் வெற்றி பெற்ற ஒரு அணியினர் கோயம்பேடு அந்த மேம்பாலத்திற்கு வந்து அங்கிருந்து ரேஸை தொடங்கி மீண்டும் இங்கே ஆலந்தூர் சிக்னல் வரைக்கும் வருவதற்கான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் போல, ஹாலிவுட் படம் போல அவர்கள் இன்ஸ்டாகிராம் வாயிலாக ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார்கள். இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு இந்த ரேஸ் ஆனது தொடங்க இருக்கிறது, இதில் எந்த மாதிரியான வாகனங்கள் பங்கு பெறப் போகிறது, இதில் எவ்வளவு பந்தயம் என்பதை இன்ஸ்டாகிராம் லைவ் வீடியோ மூலமாக சொல்லுகிறார்கள். அதற்கு கீழே கமெண்டில் அதற்கான லொகேஷனும் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு கமெண்டில் வந்து எவ்வளவு பந்தயம் என்கின்ற அந்த விவரத்தையும் அவர்கள் டீலிங்காக பேசிக் கொள்கிறார்கள். அதன் பிறகு பைக்கில் ரேஸில் ஈடுபடக்கூடிய அந்த வீரர்கள், அந்த இளைஞர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். மேம்பாலமானது இரவு நேரங்களில் மூடப்பட்டிருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மூடப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலத்தின் மேலிருந்து பைக்கில் வீலிங் செய்து சாகசத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து பைக் ரேஸை தொடங்கி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த 100 அடி சாலை, கோயம்பேடு மேம்பாலத்தில் இருந்து ஆலந்தூர் மெட்ரோ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 100 அடி சாலையில 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அந்த 10 கிலோமீட்டரை 3 நிமிடங்களில் கடந்து அந்த வீடியோவில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த லைவ் வீடியோ முழுவதுமாக கிட்டத்தட்ட 2 மணியில் இருந்து அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பயணிகள் பயணிக்கக்கூடிய பகுதிகள், வாகன ஓட்டிகள் இருக்கக்கூடிய பகுதிகள் அவர்களை அச்சுறுத்தும் விதமாக இளைஞர்கள் இதுபோன்று அந்த சாகச நிகழ்ச்சிகளை செய்வதை நினைத்துக் கொண்டு அச்சுறுத்தும் வகையில் அவர்கள் வாகனத்தை ஓட்டியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டரை 3.5 நிமிடங்களில் கடந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாகனத்தினுடைய வேகம் எவ்வளவு செல்கிறது என்பதையும் அந்த இளைஞர்களே அவர்களுடைய அந்த செல்போன் மூலமாக இன்ஸ்டாகிராம் லைவ் வீடியோவில் காட்டுகிறார்கள். கிட்டத்தட்ட 134 கிலோமீட்டர் வேகத்தில் அவர்களுடைய வாகனங்களை இயக்கியிருக்கிறார்கள். வாரம் வாரம் இதுபோன்று மலர் மருத்துவமனை, அடையாறு மலர் மருத்துவமனையில் இருந்து பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் வரையிலே இதுபோன்ற ரேஸ்கள் நடத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு போட்டி நடைபெற இருப்பதாகவும் அதில் 20,000 ரூபாய் பந்தயம் எனவும் அந்த ரேஸில் ஈடுபட போகக்கூடிய நபர்கள் யார் யார் என்பது குறித்தும் இந்த வாரமே ஒரு அறிவிப்பையும் அவர்கள் அந்த இன்ஸ்டாகிராம் லைவ் வீடியோவில் வெளியிட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.